அது ஒன்றுதான் உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு தூதுப்புறா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை வேற பேர்ல சொல்லுவாங்க, நான் வேற பேர்ல சொல்றேன். ஒரு தூதுப்புறா தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கு. மீனவ மக்களுக்கு நான் ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்காக நான் மத்திய அரசை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தர் போயிருக்கிறாரு. ஆனா போயிட்டு வருவார், வந்து மீனவ மக்களுக்கு சரியானபடியான ஒரு தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் சென்னை முதல் கோச்சல் கடற்கரை சாலை வரை அனைத்து மீனவ சொந்தங்களும் உங்களுடைய உரிமைகளை, வாக்கு அட்டைகளை, ஆதார் கார்டுகளை அனைத்தையும் மக்களின் ஆட்சியாளர்கள் நிறுத்தி ஒப்படைக்க தயாரா? நீங்கள் தயாராக இருங்கள். இவர்கள் உங்களை அனைத்து 123 கட்சிகளிலும் உங்களை வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஆடுகளத்தை ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மீனவ சொந்தங்களாக, மீனவ நண்பர்களாக ஒன்றிணைந்து ஓர் அணியில் இன்று இவர்களை புறக்கணித்தால் மட்டும் உங்களுக்கு முடிவு கிடைக்கும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிகளிலும் அமைப்புகளிலும் இருந்து வருகிறீர்கள். ஆகையால் தான் உங்களை வைத்தவர்கள் வேடிக்கை காட்டுகிறார்கள். நாம் அனைவரும் மீனவ சொந்தங்கள் என்ற உரிமையை இவர்களுக்கு எப்போது நிலைநாட்டுகிறோமோ அப்போதுதான் இவர்கள் நம் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை நிறுத்துவார்கள் என்று எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணியமதாவின் வலதுபுறமாக நடத்தி இருக்கின்ற இந்த கூட்டம் இது ஆரம்பம், இது தொடரும். உங்களோடு மக்கள் நல்வாழ்வு கட்சியின் கூட்டமைப்பு உங்களோடு தொடர்ந்து இருக்கும். எந்த வேளையிலும் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி.